ஏய் பொண்ணு, இங்கிட்டு வா. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். உன்னதான் கூப்பிடுறேன், வா. என்ன சொல்லுங்க. சொல்லுங்க. ஏண்டி, இவதானே உனக்கு கடைசி நேரத்துல போன் போட்டு சொன்னவ? என்ன போன்? யார் சொன்னா? சக்திக்கும் குந்தவைக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு நீ தானே இவளுக்கு போன் போட்டு வர சொன்ன? ஆமா, நான் அதான் சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன? ஆனா எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா? யார் சொன்னா? இந்த வீட்ல இருக்கவங்க தான் சொன்னாங்க. இந்த வீட்ல இருக்கிறவங்களா? யாருடைய அது? அது எனக்கு மறந்து போச்சு. ஏமா, ஏய், அவளை யாருமா வீட்டுக்குள்ள விட்டா? அவளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுங்கம்மா. ஓவரா பேசிட்டு இருக்கா. பிடிச்சி வெளியே தள்ளுங்க. ஓடி வெளியே. வாசு, வா. ஜான், நான் வெளியே போகணும். அடியே நில்லு. எங்க இழுத்துட்டு போற? ஜான், குளிர் விட்டு போச்சு எல்லாருக்கும். ஏண்டி மாட்டிக்கிறாத? ஜஸ்ட் மிஸ்ஸுக்கா. நல்ல வேளை மறந்துட்டா. மறப்பா? மறக்கிற ஆளாவ? உன்னை காப்பாத்தி விட்டுருக்க. நல்லா இருக்கட்டும். நீ எதுக்கு இங்க வந்திருக்க இப்போ? இதை தவிர உன்னால என்கிட்ட என்ன கேட்க முடியும் ஜான்? நீ என்ன சொன்ன? இனிமே இந்த வீட்ல என்னால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாதுன்னு சொன்னல. சொல்லிட்டு தானே வெளியே போன. ஆஸ்திரேலியா போறேன், அமெரிக்கா போறேன்னு சொன்னேன். மறுபடியும் எதுக்கு இங்க வந்திருக்க? உன்னை பார்த்து சண்டை போடுற மூட்ல தான் வந்தேன். ஆனா அப்பதான் என்ன கூல் பண்ணிட்டாங்க. வாசல்ல நின்னு என்ன பேசிக்கிட்டு சொல்றா? சரி, இப்ப நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன். உன்னோட தாட் தான் இப்ப என்ன? அப்பதான் என்ன சொன்னாங்க? அவங்க விளக்கமா எதுவும் சொல்லல. நீ கன்வின்ஸ் ஆகி தான் இங்க வந்திருக்கான்னு மட்டும் சொன்னாங்க. அது கரெக்ட் தான். என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல ஜான். சரி, என்ன விடு. உங்க வீட்ல உங்க அம்மா அப்பா எல்லாருமே இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, அங்க அஞ்சனா, ஸ்ரீராம் எல்லாருமே இந்த ஜான் ஏன் இப்படி பண்றான்னு சொல்லி ரொம்ப குழம்பிட்டாங்க. அப்பா என்ன சொன்னாரு? உங்க அம்மா நல்லா டோஸ் வாங்குறாங்க. இத்தனை நாளா ஏன் வாயை கட்டி போட்ட, இப்ப உன் பொண்ணு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நல்லா சத்தம் போட்டுட்டு இருக்காரு உங்க அம்மா கிட்ட. புரியல உனக்கு? உன்னோட மூட் லெவல் இப்படி இருக்கு. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. ஏன் ஜான் இப்படி பண்ற நீ? வாசு, எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்காது. மாறிக்கிட்டு தான் இருக்கும். நாம நல்லது நினைக்கிறோமா, அது மட்டும்தான் முக்கியம். இப்போ உனக்கு இது புரியாது. காலம் கண்டிப்பா உனக்கு புரிய வைக்கும். உன்கிட்ட பதில் கிடையாது, தெளிவும் கிடையாது. அதை மறைக்கிறதுக்கு நீ இப்படி ஒரு பேச்சு பேசிட்டு இருக்க.
சரி, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் அப்பத்தாவை தவிர உனக்கு யாருமே இந்த வீட்ல சப்போர்ட்டா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. எதை நம்பி நீ இங்க இருக்க? நான் தான் சொன்னேன்ல, இப்போ எது சொன்னாலும் சரியா இருக்காது. கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இதுக்கப்புறம் அந்த குணசேகரன் அவங்க தம்பி எல்லாம் உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அந்த குணசேகரன் ஒரு கிரிமினல் டு த கோர். எந்த லெவலுக்கு வேணா போவான் ஜான். ஐயே, இவங்க ஏன் வெளில வந்தாங்க? அப்பதான் நல்லவங்க தான். பட் இவங்க சப்போர்ட்டை மட்டும் நம்பி இந்த வீட்ல இப்படியே எவ்வளவு நாள் இருப்ப ஜான்? ஏய் ஐயோ, அக்கா சொல்லிட போறாங்க. பயமா இருக்கு. உனக்கு என்னடி வேலை? வெளிய போடி. ஓடி வெளிய. ஏய், மரியாதையா பேசு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உனக்குலாம் என்னடி மரியாதை? ஏய், ஓடி. சீப்படா. பெரிய இவன் மாதிரி வந்து பேசிட்டு இருக்காத. போ. ஏய், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. முதல்ல வீட்டு விட்டு வெளில போ. வாசு, நீ கிளம்பு வாசு. எதுக்கு இவனுங்களுக்குலாம் பயப்படணுமா நம்ம? ஏய் வாசு, போடி முதல்ல எங்க வீட்டை விட்டு வெளியில போ. ஏய், வாடி போடினா மரியாதை கெட்டுரும். வாசு, என்ன பண்ணுவ? முதல்ல இங்க இருந்து கிளம்புடி. ஓ, என்னடி ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா நீ? சும்மா பேசிட்டே உன் இருக்க. அண்ணனுங்க எல்லாத்தையும் சேர்த்து கிளம்பு. தூக்கி உள்ள வச்சிருவேன். முதல்ல கூட்டு போடி வெளிய. வாடி. ஓடி. வா. ஏய், வெளிய வா. வெளியில போ. வெளில போ, வா, வெளியில. வா. வாசு. ரோஸ் பொது சொத்து தான். வா. முருகா 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 முருகா. ஏய் வாடி. ஏய், வா. ஓடி. வா, பாத்துக்கலாம். வா. போடி வெளியில. இது பொது இடம். ஏய், இது எல்லாருக்கும் சொந்தம். போடி. இங்க யார் வேணா இருக்கலாம். நான் இங்க தான் இருப்பேன். இதுக்கெல்லாம் பயப்படாதே, நான் கிடையாது. ஓ, என்னடா மிரட்டுற? நீ மிரட்டினா நாங்க பயந்துடுமா? சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க, நீங்க பேசாத. பயந்து அப்படியே ஓடி போயிடுவோம் நினைச்சியா நீ? நீ என்ன நான் பேசுற? போன் பேசு. பண்ணுறேன். நான் record ஓடிங்க, பண்ணிட்டு இருக்கேன், சரியா? ஏய், இரு, ஓடி. எங்க? ஓடி, அமைதியா கையில இருடா. பார்க்கலாம். ஐயோ, லைவ்ல நான் சொன்ன உண்மையை திருட போறாங்க. டென்ஷன் சொல்லிட்டு இருக்கோம்ல. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ரொம்ப பண்ணு. பேசுற. ஓடி. என்னடா? கதிர், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. கதிர். என்ன பண்றியோ என்ன? பண்ணு. கதிர் உள்ள போ. நீ முதல்ல உள்ள போ. இவங்க வேற. உள்ள போடா. ஓடி இங்க இருந்து. எப்படா? ஏய் கதிர், பட்டு உள்ள போன்னு சொல்றேன்ல. கதிர் சொன்னா கேளு, உள்ள போ. டேய், கதிர். வாசு, நீ கிளம்பு. வாசு, உள்ள போ. டேய், கிளம்பு வாசு. இருண்ணே. டேய், ஒண்ணு உடைச்சா இங்க சரியாயிடும். பார், உள்ள போடா. என்ன நாளை வேலை பார்த்தா பயந்துருவாங்களா? 40% இல்லாம போயிடும். போ. உன்னை கொண்டு போட்டா சரியாயிடும். என்ன கொண்டு போட்டா அது கூட கிடைக்காம போயிடும். உள்ள போ. ஆமா பாத்துரலாம். ஓடி முதல்ல. எப்படா? போடா. என்னடா? டேய், வாண்ணே. 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 டேய், சொல்றது கேளு, வாடா. வாடா, கூட்டு போறீங்க. உள்ள போடா. ஏம்மா, ஓடி போன்னு முதல்ல. சொன்னா போயேம்மா. ஓடி. வாண்ணே. டேய், நீ உள்ள போடா. உள்ள போ. போடா. இந்த மக்கள் பத்தி வேற போட்டுட்டே இருக்கான். உள்ள போ. உங்களுக்கு இருக்க முதல்ல. டேய், போடா. போனே. எப்ப பாரு சண்டை முடிச்சிட்டு நிக்கிறான். போடா. சொல்லி வைங்கம்மா. அவ்வளவுதான். என்னடா ஞானம்? எப்ப பாரு கோவப்பட்டுட்டே இருக்காமா. நீ வாமா. இங்க பாரு ஜான், நீ முதல்ல சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா அமெரிக்கான்னு போயிருந்தீங்கன்னா இங்க ஒரு ப்ராப்ளமும் வந்திருக்காது. நீ இப்ப எவ்வளவு டேஞ்சரான சிச்சுவேஷன்ல இருக்கான்னு தெரியுமா? எனக்கு தெரியும், நான் ஜெயிப்பேன். இங்க பாரு, நீ கிளம்பு. நீ கிளம்பு வாசு. என்னம்மா, ஏதோ பேசணும்னு கூப்பிட்டியா? என்ன விஷயம்? ஆமாப்பா, உங்க அண்ணன் அமைதியா இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவன் மனசுக்குள்ள 1008 ஓடிட்டு இருக்கு. என்னத்தம்மா ஓடுது? கண்டது வந்து நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து குழச்சிட்டு போகுதுங்க. இன்னைக்கு அப்படியே கூறு போட்டிருப்பேன்.
இவெல்லாம் தடுத்து என்ன கூட்டு வந்தாங்க. டேய் சும்மாறா. அவனை இன்னொரு தடவை சிக்கட்டும், அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். இதெல்லாம் உங்க அப்பத்தா கொடுக்கற இடம்பா. அதுக்காண்டிதான் உங்க 2 பேரையும் பேச வர சொன்னேன். அந்த மெட்ராஸ்காரியும் உங்க அப்பத்தாவும் பண்ண கூத்துனால உங்க அண்ணன் மனசு நொந்து போய் உட்கார்ந்திருக்கான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா? அதான் நாங்க ஒரு முடிவு கட்டலான்னு வந்தா அண்ணன் எங்க இப்படி கொடுக்குறாரு? தர்மா, அவர் பேசாம இருக்கிறப்போ நாம எதுவும் செஞ்சா அவருக்கு பிடிக்காதுங்கிறனால தான் நான் இன்னும் அமைதியாவே இருக்கேன். நேரம் அவர் கண்ணை காட்டியிருந்தாருன்னா போதும், எல்லாரும் அப்படியே ஓட ஓட விரட்டியிருப்பேன். மா, அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னாலாச்சும் நாங்க அது பிரகாரம் நடந்துக்குவோம்ல. அதையும் சொல்லலைன்னா நாங்க என்னம்மா பண்றது? உங்க தம்பி சக்தி பண்றதெல்லாம் பார்த்து உங்க அண்ணனுக்கு மன உளைச்சல். அவனும் விட்டேத்தியா தான் இருக்கான். அவனுக்கு தோதா நடக்கிறது நீங்க 2 பேரு தான். உங்க 2 பேர்ல ஞானம் கொஞ்சம் மாறி மாறி பேசுவாங்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருக்கு. சரி, ஏதோ இப்ப நீயும் கூட நிக்கிற. மா, என்னம்மா நீ என்ன ஏமா இப்படி எல்லாருமே சந்தேகனோட பாக்குறிய? இந்த பாருமா, நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா இது சரி இது தப்புன்னு எடுத்து சொல்ல வேண்டியது என்னோட வேலைமா. அதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதே அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா நான் அதை சும்மா பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன். அண்ணன் பக்கம் தான் நிற்பேன். அது உனக்கு தெரியாதா? மா, எல்லாருமே என்ன தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதுவும் நீயும் என்ன தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க பாரு. போமா, எனக்கு என்ன பத்தி தெரியுமா? இல்லப்பா, சரிம்மா, இப்ப என்னதான் செய்யணும் சொல்லுங்க. அவன் சிலது எதிர்பார்க்கறான். சில விஷயங்களை எப்படி கொண்டு போறதுன்னு அவன் யோசிச்சு வச்சிருக்கான். தடாலடி அம்புட்டி முடிச்சு போட்டு போயிடலான்னு பார்த்தா அவர் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்காருன்னே புரியல. தடாலடியா ஒரு காரியத்தை பண்றது உங்க அண்ணனுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா உங்க அண்ணன் இப்போ வேற விதமா யோசிச்சுட்டு இருக்கான். நல்லா யோசிப்பாரு போங்க. இப்போ வந்துட்டா. அத்தை காப்பி. ஏய், உன்னை காப்பி கேட்டேனா? இப்ப காப்பி கொண்டு வந்த மூஞ்சிய பாரு. காப்பி வேணா ஒண்ணு வேணா போ. என்ன வேவு பார்க்க வந்தியா? ஐயோ அத்தை, காப்பி கொடுக்க தான் வந்தேன். ஆமா, அதான் வேணாம்னு சொல்றாங்கல்ல, போ. அத்தை இந்த காப்பி. சொல்றேன்ல, போடி. ஏமா, அண்ணன் என்னதாம்மா செய்யணும்னு நினைக்கிறாரு? உனக்கு தெரிஞ்சா அதை சொல்லு. சொல்றேன். அத சொல்லதான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க அதுபடி நடக்கணும். ஆனாயிருச்சா? இந்த கேஸ் தீர போகுதுன்னு நினைக்கிறேன். வேற கேஸுக்கு சொல்லணும். இந்த வீட்ல யாருக்கும் நல்லதே செய்யக்கூடாது. உங்க மாமியா இருக்காங்களே, ஐயோ. அவங்க மாமியாரு? ஆமா, அப்புறம் என்ன பின்ன. போறேன், நானா காப்பி கேட்டேன், எதுக்கு காப்பி கொண்டு வரேன்னு வஞ்சி அனுப்புறாங்க. நாங்க பேசுறது ஒட்டு கேட்க வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. குத்தமுள்ள நெஞ்சுதானே குறுகுறுக்கும். என்னவோ திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம்? நல்லா கேட்டேன், போங்கக்கா. சொல்லுதேன்ல, போன வஞ்சி அமிச்சிட்டாங்க. என்ன பேசியிருப்பாங்க? ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போய் கேளுங்க. உங்க காதோரமா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. பாத்தியலா, அங்க அவர் இருக்காரா? அங்க ஏன் புருஷன், இவங்க புருஷன், புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்க அப்பத்தாவோட மருமக தான் இருக்காங்க, வேற யாரும் இல்ல. என்னக்கா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு.
எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? யாருக்காவது காத்துக்கிட்டு இருக்கோமா? வருவாங்க. ஆ, இந்த அம்மா நம்மள எதுக்கு வர சொல்லிச்சு? நானும் உங்க கூட தானே வர்றேன், எனக்கு என்ன தெரியும்? சரி வாங்க போய் பார்ப்போம். வணக்கம்மா. வணக்கம். ஐயா, நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். நீங்க வருவீங்கன்னு யாரும் எனக்கு சொல்லலையே. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்ல. அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேங்க. ஏம்மா, என்ன விஷயமா வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன். எங்க வீட்ல நடந்த கூத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க பொண்ணுங்க சொல்லிருப்பாங்களே. கேள்விப்பட்டோம். கடைசியா அப்பத்தான் மொத்த சொத்துலையும் 40% கேக்குதான். என்ன சாதாரணமா சொல்றிய? எங்களுக்கு ரத்தமே கோச்சு போயிருக்கு. உங்களுக்கு உங்க சொத்து ரத்தம் கொதிக்கலாம், எங்களுக்கு எதுக்கு கொதிக்கணும்? எங்க உடம்பு கெட்டு போயிடுமே. என்ன பேச்சு பேசுறீங்க? உங்களுக்கும் ரத்தம் கொதிக்கணும். அந்த கிழவி யாரு சொத்துல பங்கு கேக்குறா தெரியுமா? உங்க பேர பிள்ளைகளோட சொத்தை கேக்குறா. எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு நாளைக்கு உங்க பொண்ணும் பேர பிள்ளைங்களும் நடு தெருவுல தான் நிக்கணும். எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு நாளைக்கு உங்க பொண்ணும் பேர பிள்ளைங்களும் நடு தெருவுல தான் நிக்கணும். தம்பி, நீ என்னப்பா பேசாம இருக்க? மதுரை வீரா, இல்லக விளக்கது இருளை கெடுப்பது அருளை கொடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி காண்பது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமசிவாயம் நமசிவாயம் என்பது, முப்பெரும் விளக்கது முருகப்பெருமான் தந்தது, அன்பெனும் விளக்கது அப்ரானந்தர் அருளியது, மறைபொருள் விளக்கது மதுரையாள் தந்தது, மதுரை மீனாட்சி தந்த. தம்பி தம்பி தம்பி, நீ எப்ப பாடினாலும் நான் சந்தோஷமா கேட்பேன். ஆனா இப்ப எனக்கு ரசிக்கிற மனநிலை இல்ல. அக்கா, அவளுக்கு சேர வேண்டியது அவளுக்கு கிடைக்கும், உனக்கு சேர வேண்டியது உனக்கு கிடைக்கும், கடவுளுக்கு சேர வேண்டியது கடவுளுக்கு கிடைக்கும். இந்த உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறியாக்கா? வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க, இந்த தத்துவம் சொல்றதுக்கு தான் உங்களை கூப்பிட்டாளா? சொத்தை வாங்கி குடிப்பீங்களா? அதை விட்டு சும்மா பாடிக்கிட்டு. சை, இந்தாருங்க, பாட்டு பாடுறதுக்கோ இல்லை எங்கள் எல்லாரையும் பார்த்து பரிதாபப்படுறதுக்கோ உங்கள் எல்லாரையும் நாங்கள் இங்கே கூப்பிடல. எங்களுக்கு ஒரு தீர்வு தெரிஞ்சாகணும். அதுக்கு தான் உங்கள் எல்லாரையும் நாங்கள் வர சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க, எங்க அண்ணனுக்கு இப்போ ஒரு இக்கட்டான நிலைமை வந்திருக்கு. அதுல உங்களோட சின்ன சப்போர்ட் இருக்கணும்னு தான் நாங்க உங்களை கூப்பிட்டோம்.
அண்ணன் நினச்சா அதெல்லாம் ஈஸியாக முடிச்சிருவார். ஏதோ வீட்டு பொம்பளைகளுக்கெல்லாம் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் யோசிக்கிறார், அவ்வளோதான். சரிப்பா, அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? இது பாருங்க, நாளைக்கு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. புரிய வேண்டியவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லுங்க. அம்பிட்டுதான் நான் சொல்லுவேன். உங்க பேரு பிள்ளைகளுக்காகவும் உங்க பொண்ணுங்களுக்காகவும் தான் நீங்க வந்து பேசணும். சரி, நீங்க சொல்றீங்க, குணசேகரன் சொல்லணுமே. என் பையன் இந்த யோசனை சொல்லிதான் உங்களை கூப்பிட சொன்னான், கூப்பிட்டு பேச சொன்னான். ஐயா, திரும்பவும் சொல்றேன், எங்களுக்காக நீங்க ஒண்ணும் வர வேண்டாம். உங்க பொண்ணுங்களுக்காகவும் உங்க பேர பிள்ளைகளுக்காகவும் வாங்க, வந்து பேசுங்க. சரிம்மா, நாங்க நாளைக்கு வரோம். வரோம். ம், சரி. வரேன் வரேன் தம்பி. தம்பி, நீயும் வரணும்ப்பா. எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் நீ வந்து பேசணும். எங்களுக்குன்னு யார் இருக்காங்க சொல்லு? அக்கா, மதுரை வீரன் என்ன நினைக்கிறானோ அது கண்டிப்பா நடக்கும். நான் உத்தரவு வாங்கிக்கிறேன்க்கா. வரேங்க. நானும் கிளம்புறேங்க.